ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம். வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ. ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ. சாக்ஷாத் த்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். சாட்சாத் த்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம். வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம். வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ. சாக்ஷாத் த்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ. சாட்சாத் த்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். முகுஹு இதி மீண்டும் மீண்டும், வாஜினம் ஹரந்தம் குதிரையை கவர்ந்து செல்கின்ற, தம் தேவேந்திரம் அந்த தேவர்களின் தலைவனான இந்திரனை, முனிவர மண்டலே முனிவர் பெருமக்கள் யாவரும், வன்னௌ ஜுஹூஷௌ அக்னியிலிட்டு ஹோமம் செய்து விடலாம். இப்படி தொந்தரவு பண்ணுறானே இவனையே ஹோமத்தில் போட்டுடலாம் அப்படின்னு முடிவெடுத்த போது, கமலபவே கமலத்தில் தோன்றியவரான பிரம்மதேவன், ருந்தானே அவர்களை தடுத்தார். மேலும் க்ரதோ சமாப்தவ் அந்த யாகம் முடிஞ்சதும், மதுரிபும் ஸ்வம் மது என்ற அசுரனை கொன்றவரான துவம் ஸ்வயம் திருமாலாகிய உங்களையே, பிருத்துவாகிய நீங்கள், சாக்ஷாத்து உங்கள் கண்ணெதிரில் ஐக்ஷதாக தரிசித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தம். வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ. சாக்ஷாத் த்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். இந்திரன் இப்படி யாக குதிரையை பல தடவை திரும்ப திரும்ப கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். இதனால் முனிவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. இந்திரனையே அக்னியில் இட்டு ஹோமம் செய்துவிட முனைந்தார்கள். அப்போது கமலத்தில் தோன்றியவரான பிரம்மா அவர்கள் முன்னால் தோன்றி, அப்படி செய்யக்கூடாது என்று அவர்களை தடுத்து விட்டார். அதுக்கு பிறகு அந்த யாகம் முடிவடைந்து அங்கு பகவான் தோன்றினார். இதை பட்டதிரிகள் மது என்ற அரக்கனை அழித்த திருமாலாகிய உங்களையே, பிருத்துவாகிய நீங்கள் கண்ணெதிரில் தரிசித்தீர்கள் என்று கூறுகிறார். அதாவது பிருத்து பகவானோட அவதாரம். அந்த பிருத்து அவரை பார்த்தது நீங்களே உங்களை பார்த்துட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறார்.